தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஸ்ரீரங்கம் கோவில் பிரகாரத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அங்கு கம்ப ராமாயணம் பாராயணம் பண்ணுவதில் தொடங்கி பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் குழுமியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நம்முடன் சிறப்பு விருந்தினர்களாக அனந்த பத்மநாப சுவாமிகள் இணைந்திருக்கிறார். சார், இப்போ இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பெருமையை பற்றி சொன்னீங்க. அயோத்தியில் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. குழந்தை ராமருடைய சிலை தான் அதில் பிரதானமாக புகைப்படம் வெளியாகியிருக்கு. இவ்வளோ உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு கோவில். இதில் பட்டாபிஷேகம் பண்ணப்ப ஒரு பக்கம் லக்ஷ்மணன், இன்னொரு பக்கம் சீதை, நடுவில் ராமர். அந்த சிலை வைக்காம ஏன் குழந்தை ராமர் சிலையை வைக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏன் அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது இப்போ நீங்கள் இந்த அயோத்தியை பற்றி சொல்லச்சே என்ன சொல்கிறீங்க? ராம ஜென்மபூமி அப்படி தானே சொல்கிறீங்க. ராம பட்டாபிஷேக பூமி நான் சொல்கிறோம். நம்ம அந்த இடம் இப்போ நாம் சொல்லக்கூடியதான இடம் இருக்கே, அது ராமபிரான் கௌசல்யைக்கு குழந்தையாக பிறந்த இடம். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. குலசேகர ஆழ்வார் பாடுறார். ராமனை பைந்தமிழ் பாசுரத்தினாலே கொண்டாடுகிறார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. இது எங்கே தெரியுமா? விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதம் பாடினார். எல்லாருடைய வீட்லேயும் காலையில் சுப்பிரபாதம் ஒலிக்கிறது, கௌசல்யா சுப்ரஜா ராமன். அது அப்படியே லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு. ஆனால் குழந்தை ராமன் குழந்தையாக பிறந்த இடம் என்னும் பொழுது அந்த இடத்தில் ஒரு குழந்தை ராமனாக ராமபிரானுடைய திருவுருவத்தை நிறுவி வழிபடுவது என்பது வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த திருக்கோவில்களில் மேலே பல சன்னதிகள் வரப்போகிறது. இது மெயின் சாங்டம் சாங்டோரியம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல சுவாமி எப்படி அவதாரம் பண்ணினாரோ அந்த திருக்கோலத்தோட குழந்தை ராமன் என்று ராமபிரானை ஒரு சிலை நிறுவப்படுகிறது. அது பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம். அதை சுற்றி ராமாயண நிகழ்வுகள் முழுக்க சன்னதிகளாக வரப்போகிறது. அதனால் இது ஒரு குழந்தை ராமன், குழந்தை பிறந்த இடம் என்று கொண்டாடுவதில் என்ன தவறு? அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த இடத்துல உடனே நம்ம சீதையோ லக்ஷ்மணனோ மற்ற விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே பிரதிஷ்டை பண்ணினாலும் அதுவும் காலக்கிரமத்தில் ஏற்புடையதாகத்தான் இருக்கும். அது ஏற்கலாம். திரு சுமந்த், நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இதுக்கு எல்லா விசிட்டுமே பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அரசியலுக்காக தான் அதுவும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வழக்கமாக தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம், வடமாநிலத்தவர்களுடைய வருகையும் அதிகம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த ஒரு பயணம் அப்படின்றது ஒரு பெரிய டேர்ன் அவுட் கொடுக்குமா அவங்களுக்கு? இல்லை, டேர்ன் அவுட் அப்படிங்கிறது அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த ராமர் கோயில் துவக்க விழா இந்த மாநிலங்களிலும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் வட மாநிலங்களைப் போல் அப்படிங்கிற நோக்கம். அது நடக்குமா நடக்காதாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நான் பர்சனலா இங்கு ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம். ஆனால் அது வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு மாறும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஆனாலும் அவர் முயற்சி செய்கிறார். ஒரு விஷயம், நம்ம பாஜக ஆதரிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் உழைப்பு, கடினமான உழைப்பு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை முறை பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அது பல முறை அதற்கு ஆதாயம் கிடைக்கிறது அரசியல் ரீதியாக, சில முறை ஆதாயம் கிடைக்காமலும் போகிறது. ஆனால் அந்த முயற்சியை அவர்கள் விடுவதில்லை. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரான்டியர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த 3 மாநிலங்கள் தான் கிட்டத்தட்ட கடைசி ஃப்ரான்டியர். அப்கோர்ஸ் தெலுங்கானால இப்போ திருப்பியும் கொஞ்சம் விட்ட இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய லாஸ்ட் பேஸ்டியன். எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தென் மாநிலங்கள்ல வட மாநிலங்களைப் போல் ஒரு தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த முயற்சியை அவர்கள் விட்டு கொடுப்பதாக நான் பார்க்கவில்லை. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த விசிட்ஸ், இந்த அனைத்து விசிட்ஸ்களும் இப்போ இதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போன்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமாக இது எல்லாமே ராமாயணத்தோட தொடர்பு இருக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அது மட்டும் காரணம், அதற்காக மட்டும்தான் பிரதமர் வரார். இது பியூரா ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கறத நான் நிச்சயமா பார்க்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க பாக்குறீங்க இப்போ நம்ம பாக்குற ஃபுட்டேஜே
நேரடியாக அவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திருக்கலாம். ஆனால் வழி முழுவதும் இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நடத்துறது, கட்சி கொடிகள் வந்து இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து இதுல அரசியலே இல்லை, இது வெறும் ஆன்மீக பயணம் யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இடம் பெற்றிருக்கு, அவங்களுடைய உறுதிமொழியை கொடுத்து தான் அவங்க நிறைவேற்றுறாங்க, அவங்களுடைய அங்கமா அவங்க தொடர்ந்து அவங்க கேரி அவுட் பண்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? நான் வந்து நான் வந்து தவறு சரி என்று நான் பார்க்கவில்லை. ஆனால் இது வெறும் ஒரு ஆன்மீக பயணம் என்று கூறுவது முடியாது. இது ஒரு அரசியல் பயணமும் கூட. பர்டிகுலராக தேர்தலுக்கு 3 மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நிகழ்வை, இந்த ராமர் கோயில் திறந்து வைப்போம் என்ற உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ அதை நிறைவேற்றி அதில் அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அது வந்து சரி தவறு என்பதில்லை. ஆனால் ஒரு நாட்டு ஒரு மதசார்பற்ற நாடுல வந்து ஒரு அரசு விழாவாக இந்த நிகழ்வு அப்படிங்கிறது, அரசு விழா அப்படிங்கிறது அரசை சார்ந்தவர்கள் அதுல பங்கேற்கிறாங்க. ஆனால் அபிஷியலா அது அரசு விழா கிடையாது. ஆனா அது வந்து ராம் ஜென்மபூமி அந்த கோவில் அவங்கதான் இன்விடேஷன், கரெக்ட். ஆனாலும் உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட இன்னைக்கு இருக்கு, திங்கட்கிழமை இல்ல. கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள், பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எல்லாத்திலையும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. அது எம்ப்ளாயீஸோட கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. இப்ப உள்ளூர் விடுமுறை விடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் மொரிஷியஸ்க்கு இதுக்கு என்ன தொடர்புக்கா இருக்கு? அங்க பாஜக இருக்கு, அவங்க விடுமுறை விட்டுருக்காங்க. பொதுமக்கள் ஒரு நிமிஷம். வழக்கமா ஒரு ரிலிஜியஸ் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த மாவட்டத்துல, தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளோ ரிலிஜியஸ் ஈவெண்ட்ஸ்ல அந்த மாவட்டத்துக்கு ஒரு விடுமுறை அறிவிப்பார்கள். ஏன்னா அங்க கூட்டம் நெரிசல் இருக்கும், பஸ் கிடைக்காது, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாவட்டத்துல கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விடுமுறை அந்த நிகழ்வுல பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக விடுவாங்க. ஸோ ஈவன் ஒரு மாநில அளவுல கூட சம்டைம்ஸ் விடலாம். பட் அகில இந்திய அளவுல, ஸோ அதுவும் பங்குச்சந்தை போன்ற, வங்கிகள் போன்று சில அமைப்புகளுக்கெல்லாம் நம்ம விடுமுறை கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல். ஸோ இதுவும் வந்து மதத்தை அரசியலில் ஒரு சேர்ப்பதற்காக நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது இந்த காட்சியில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு அனந்த பத்மநாப சுவாமிகள், இந்த காட்சியுடைய முக்கியத்துவம் என்ன? இது பெரிய திருவடி என்பதாக கருட்பானுடைய மிக பிரம்மாண்டமான சன்னதி. உலகத்திலேயே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலில் தான் எல்லாமே பெரியதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கருடன் மிக பிரம்மாண்டமான அந்த கருடனுடையதான திருமேனி முதல்வர் நம்முடைய பிரதமர் அவர்கள் வழிபட்டு தற்பொழுது சுவாமியினுடைய சன்னிதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இது வந்து ஆரியபட்டாள், அடுத்தது வரக்கூடியது ஆரியபட்டாள் வாசல் என்று சொல்வார்கள். இது கருட மண்டபம் என்று சொல்லக்கூடியது. பிரணவாகார விமானம், தற்பொழுது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பிரணவாகார விமானத்தை சுமந்து வருவதற்காக கருடன் இத்தகைய ஒரு பெரிய திருமேனியுடன் சேவை சாதிக்கிறார். பொதுவாக எல்லா வைணவ திருக்கோயில்களிலும் சுவாமி சிலைக்கு முன்பாக, சுவாமியுடைய கர்ப்பகிரகத்திற்கு முன்பாக கருடன் எழுந்தருளி இருப்பது என்பது ஒரு மரபு. திருவரங்கத்தில் உள்ளேயும் ஒரு கருடன் சன்னதி உண்டு, அந்த காயத்ரி மண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில். அதைவிட முக்கியமானது என்ன என்றால் இந்த கருட மண்டபம், இது ஒரு யுனிக். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சுக்ரீவன் அங்கதான் இருப்பார். இது எல்லாமே ராமாயணத்துடைய சம்பந்தப்பட்டது. இங்கே கருடன் சன்னதி பக்கத்தில் 2 பக்கம் சுக்ரீவன் அங்கதன் என்பதாக வானர்கள் இருப்பார்கள். இதெல்லாமே ராமாயணத்துடைய தொடர்பு உடையதான ஒரு விஷயம். நான் ஒரு சின்ன விஷயம், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். திரு சுமன் அவர்கள் சொன்னார்கள், நான் அரசியல் பார்வையை நான் இங்கே கலக்கலை, பட் ஒரு விஷயம், ராமபிரான் பாருங்கள், ரங்கநாதருடைய அழகான சேவை. இன்றைய தினத்தில் உற்சவம் நடைபெறக்கூடிய சமயம், இந்த தை உற்சவம் பூபரி திருநாள் என்று சுவாமி ரங்கநாதர் ஊர்வல உற்சவம் கண்டருளக்கூடிய சமயம். இந்த சமயத்தில் தான் பிரதமரும் விசேஷமாக இந்த திருவரங்க திருப்பதிக்கு விஜயம் செய்திருக்கிறார். கஜேந்திரன் நரேந்திரரை வரவேற்பதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறார். இப்போ ராமபிரானுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப தெளிவாக, வால்மீகி ராமாயணமில் ராமாயணம் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறது. அதாவது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு இருக்கு. அரக்கர்களை வரம் செய்து சாதுக்களுக்கு ரட்சணம் கொடுக்கணும், இதுதான் அவருடையதான டார்கெட், அதுதான் விஷயம். அதுக்கு சில பிளான் போட்டால், அந்த பிளான் பிரகாரம் என்ன பண்ணணும், 14 வருஷம் ராமர் வனவாசம் பண்ணணும் அப்படின்றதாக சொல்லணும். இப்போ அந்த ராவணனை அழிக்கணும்னு அவர் அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா டைரெக்டாக நேராக அங்கே போயிருக்கலாம் இல்லையா?
ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்க, வழியெல்லாம் காட்டுப்பாறை முழுவதுமாக ராமபிரான் சென்ற பொழுது ஆங்காங்கு மகரிஷிகள் மலர் தூவி வரவேற்றார்கள். சாதுக்கள் அவரை ஜெயகோஷமிட்டு வரவேற்றார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த மகரிஷிகள் சொல்கிறா, இப்போ நம்ம பிரசித்தமாக, அதுவும் ஆஸ் எ நியூஸ் எடிட்டர் உங்களுக்குலாம் தெரியும், எக்ஸிட் போல்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். எக்ஸிட் போல் பண்ணுவீங்க நீங்கள் இல்லையா? இந்த எக்ஸிட் போல் ராமாயணத்தில் 2 இடத்துல தெளிவாக இருக்குது. நீங்கள் ஒத்துப்பீங்களா அதை? எக்ஸிட் போல் கல்ச்சர் ராமாயணத்தில் 2 இடத்துல தெளிவாக இருக்குது. முதல்ல தசரதன் ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ண உடனே எக்ஸிட் போல் பண்ணான். உடனே மக்கள் எல்லாரும் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம்னு எஸ் அப்படின்ட்டு உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான். இன்னும் ஒரு படிப்பை கழவா நீ கீழே இறங்குன்னா யார்? தசரதனை பார்த்து. உடனே தசரதன் பயந்து போயிட்டான். என்ன போய் என் கழவான்னு சொல்கிறீங்கன்னார். நீ நல்லவன் தான், ஆனால் உன்னை விட உன் பிள்ளை எங்களுக்கு முக்கியம்னா. அந்த ஒரு இடத்துல ஒரு எக்ஸிட் போல் இருக்குது. அப்புறம் காட்டில் ஆரண்யத்தில் வரைச்ச மகரிஷிகள்லாம் ராமனை மலர் தூவி வரவேற்கிறான். ராமன் அங்கே ரோட் ஷோ தான் பண்ணுறாருங்க. ஒவ்வொரு மகரிஷிகளுடைய ஹெர்மிட்டேஜுக்கும் ரோட் ஷோ பண்ணுறார். எத்தனை மகரிஷிகள், அகஸ்திய மகரிஷி வரார், அதுக்கப்புறம் சரபங்கர், சுதீக்ஷர், இவா எல்லா கேரக்டர்ஸையும் பார்க்குறார் ராமன். அங்கே எல்லாரும் அவரை பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதை பண்ணி வழியெல்லாம் கொடிக்கம்பங்கள் நட்டு மாவில தருணங்கள் பூட்டி அவரை வரவேற்கிறார்கள். அப்போ அந்த மகரிஷிகள் சொல்கிறா, நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரன், எங்களுக்கு நிரந்தரமாக என்றுமே எங்களை ஆளக்கூடிய தலைவன் நீதான் அப்படின்னு ராமபிரானை கொண்டாடுகிறார்கள். அதனால் இது ராமாயணத்திலேயே பார்க்கக்கூடியதான ஒரு காட்சி இல்லையா? அதை தற்பொழுது ராமபிரானை சேவிக்க வரும்பொழுது, ராமபிரான்னா ரங்கநாதன், அவரை சேவிக்க வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள், மக்கள், பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு கிடைத்ததான ஒரு வாய்ப்பாக தற்பொழுது நம்முடைய பிரதம மந்திரியை வரவேற்கிறார்கள். திருவரங்கத்து நகரத்து மக்களுக்கு இது கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தர்ப்பம். இது வெவ்வேறு பிரகார